என்ன நம்மாட்டம் தான் வேட்டி உடுத்திக்கிறார், நம்மாட்டம் தான் திருமண்காப்பு சாத்திக்கிறார், நாம சாப்பிடற இடத்துலதான் அவரு சாப்பிடுறார், குளிக்கிறார், அவருக்கு தான் உடம்புக்கு வருது, எனக்கு தான் உடம்புக்கு வருது. ஆக மொத்தத்துல நம்மாட்டம் தானே இவர் இருக்க பிறந்திருக்கிறபடியால் ஏன் அழறதுன்னு ஊன்று நோக்கினார். காரணம் தெரிஞ்சுபடுத்து. கௌசல்யே, நீ தொட்டுல போட்ட வரிசையில தப்பு பண்ணிருக்கேன்னார். என்ன பண்ணிவிட்டேன்? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் இந்த வரிசையில தான் பிறந்தா, அந்த வரிசையில தான் போட்டேன். தப்பு. ராமனுக்கு அடுத்து லக்ஷ்மணன் இடு, பரதனுக்கு அப்புறம் சத்ருகன் இடு. முதல்ல வரிசையை மாத்து. இந்த பரத லக்ஷ்மணர்களை வரிசையை மாத்திருந்தார். சாதாரணமா பிறந்த வரிசைப்படி பார்த்தா ராம பரத லக்ஷ்மண சத்ருகன் தான் சொல்ல வேண்டும். ஆனா அது சொல்றதுனாலே வாய் கொஞ்சம் தடுக்கும். ராம பரத லக்ஷ்மண சத்ருகன் சொல்லி பாருங்க. ராமலக்ஷ்மண பரத சத்ருகன், இந்த ராமலக்ஷ்மணன் தான் வாயே நன்னா வருதே தவிர ராம பரத லக்ஷ்மணன் கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் உபன்யாசகரே சொல்லுவார். வாயில வரணும்னாலே ராமனும் லக்ஷ்மணனும் தான் சேரும். அது புரிஞ்சு விட்டார் வசிட்டார். என்ன கௌசல்யே தொட்டுல மாத்தி போட்டிருக்கேன். பால்யாது பிரபதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனா. பிறந்த அன்னு தொடங்கியே ராமபக்தி. சில பேருக்கு வயசாகி பக்தி வரலாம், போற காலத்துல பக்தி வரலாம். ஆனா லக்ஷ்மணனுக்கு வந்த பக்தி அப்படி அல்ல, சகஜ பக்தி. பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தா, பிறந்த காலத்திலிருந்தே ராமபக்தியோடய பிறந்தான். ஒரு துளசிய போலே பல செடிகள்லாம் இருக்கு. அந்தந்த செடி வளர்ந்து 12 ஆண்டு கழித்து, 6 ஆண்டு கழித்து, 1 வருஷம் கழித்து மனம் பருப்பும். ஆனா துளசி செடி வெளியில வரச்சேவே திருத்துழாய் அங்குரிக்கும் போதே பரிமளத்தோட அங்குரிக்குமா போலே திருத்துழாய் கீழேந்து வரச்சேவே மனத்தோட தான் வெளியில வரும். அதே போல நம்மாழ்வார் பிறக்கும் போதே கிருஷ்ண பக்தியோட பிறந்தார். லக்ஷ்மணன் பிறக்கும் போதே ராமபக்தியோட பிறந்தான். தொட்டில் வரிசையை மாத்து. இங்க கொண்டு லக்ஷ்மணனை விடு, அங்க போய் பரதனை விடு. மாத்தினா கௌசல்யை பாதி அழுக நின்னுது.